வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான 10 மார்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இது வந்து 10 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒரு இண்டிவிஜுவல் அசஸியை ஒரு ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக எப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஒரு இண்டிவிஜுவல் அசஸியாக இருக்காங்கன்னா அவங்கள ஒன்று ரெசிடென்ட் சொல்லுவாங்க, இல்லை நான் ரெசிடென்ட் சொல்லுவாங்க. அந்த ரெசிடெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்டினரி ரெசிடெண்ட், இன்னொன்று வந்து நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். இதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த கேட்டகரியில் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து பேசிக் கண்டிஷன், செகண்ட் ஒன்று வந்து அடிஷ்னல் கண்டிஷன். அந்த கண்டிஷனை அந்த அசஸி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதை பொறுத்து அவங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அதாவது ரெசிடெண்ட்டாக, நான் ரெசிடெண்ட்டாக, இல்லை நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக அப்படின்றத அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். பேசிக் கண்டிஷன் பார்த்தோன்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று வந்து an individual is in India during the relevant previous year for a period amounting in all to 182 days or more. அதாவது பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து இந்தியாவில் அந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர், அதாவது நம்ம இன்கம் டேக்ஸ் போடும்போது என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயரில் தானே அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு டேக்ஸ் கட்டுவோம். நம்ம ப்ரீவியஸ் இயரை தானே பார்ப்போம். அந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து அவர் வந்து இந்தியாவில் 182 டேஸ் வந்து இருந்திருக்கணுமா, இல்லைனா அதுக்கு கூடவும் இருந்திருக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன். பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த அசஸி அந்த இண்டிவிஜுவல் அந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ், இந்த ரெலவெண்ட் இது பார்த்துங்க, ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவில் 182 டேஸ் ஆர் மோர் அந்த பீரியட்க்கு இருந்திருக்கணும். தென் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா an individual is in India for a period or periods amounting in all to 365 days or more during the 4 year preceding the relevant previous year. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் பார்க்குறோம்ல, அந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து 4 இயர் ரெலவெண்ட் ப்ரீவியஸ், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பாஸ்ட் 4 இயர்ஸ்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இயர் அசஸ்மெண்ட் இயர் போகிறோன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 4 வருஷம், அந்த 4 வருஷத்தில் ஓவராலாக பார்த்தோன்னா 365 டேஸ் வந்து இல்லை அதுக்கு அதிகமான நாட்களோ இந்தியாவில் இருந்திருக்கணும். அண்ட் ஹீஸ் இந்தியா ஃபார் எ பீரியட் ஆஃப் 60 டேஸ் ஆர் மோர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோன்னா ஒரு 60 டேஸ் இருந்திருக்கணும். அந்த 4 ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தோன்னா 365 டேஸ் ஆர் மோர், அதுக்கும் அதிகமாக இருந்திருக்கலாம். ஒரு வருஷம் இல்லை அதுக்கு அதிகமான டேஸ் வந்து 4 இயர்ஸ்க்கு கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. டியூரிங் த 4 இயர் ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர், 4 வருஷம் அதுக்கு முன்னாடி உள்ள ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் பார்த்தா 4 இயர்ஸ்க்கு 365 டேஸ் இருக்கலாம். அதே பார்த்தோன்னா நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயருக்கு பார்த்தோன்னா 60 டேஸ் இருக்கலாம். இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். பேசிக் கண்டிஷனில் இந்த ப்ரீவியஸ், இந்த இண்டிவிஜுவல் வந்து அந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் ஆர் மோர் அந்த டேஸ் வந்து இருந்திருக்கணும். 182 நாள் இல்லை அதுக்கும் அதிகமான நாளும் இருந்திருக்கணும். அது ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன். தென் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும். அது மாதிரி 4 ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தோன்னா 365 டேஸ் ஆர் மோர், 365 நாட்களோ அதுக்கும் அதிகமான நாட்களோ 4 வருஷத்தில், கடந்த 4 வருஷத்தில் இருந்திருக்கணும். கரண்ட்டான ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருக்கணும். இது 2 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேசிக் கண்டிஷன். நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம். பேசிக் கண்டிஷனல் பார்த்த மாதிரி அடிஷ்னல் கண்டிஷன்லேயும் 2 கண்டிஷன் இருக்குது, பார்ப்போம். அடிஷ்னல் கண்டிஷன் ஃபார் ஆர்டினரி ரெசிடென்ட். அதாவது ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா he has been resident in India in at least 2 out of 10 previous year preceding the relevant previous year. Therefore, the individual must have satisfied at least one of the basic condition of 2 out of 10 preceding the previous year. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க, நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த இண்டிவிஜுவல் பார்த்திங்கன்னா ரெசிடெண்ட்டுக்கு எப்படி சொல்லுவோன்னா அடிஷ்னல் கண்டிஷனில் அவர் வந்து 10 ப்ரீவியஸ் இயர், அதாவது 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்னால் 10 வருஷம் முன்னாடி, இப்போ நம்ம கரண்ட் ப்ரீவியஸ் இயர்லேருந்து அதோடு சேர்த்து 10 இயர்ஸ் அந்த ப்ரிசீடிங் இயர்ஸ் எடுத்தோன்னா அதில் ஒரு 2 வருஷம் கம்பல்சரியாக இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி இந்தியாவில் இருந்திருக்கணுன்றது தான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது அவர் வந்து ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறார். என்ன ரீசன் பார்த்தோன்னா 10 இயர்ஸில்
பாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 2 இயர்ஸ் இந்தியாவில் இருந்திருக்காருன்னும் போது அந்த 2 பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஒரு கம்பல்சரி ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று வந்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, 182 டேஸ் சொல்லியிருக்காங்களா, அப்போ அது ஈஸியாக இதுக்குள்ளே வந்துடும் இல்லை. அதனால தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு கண்டிஷனாக இவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அதனால தான் தேர்ஃபோர் சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் என்னென்னா 10 ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் அட்லீஸ்ட் 2 அவுட் ஆஃப் 10 10 வருஷத்தில் 2 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா he has been in India for at least 730 days in all during the 7 previous year preceding the relevant previous year. கடந்த 7 வருஷத்தில் 7 ப்ரீவியஸ் இயர் அது ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். நமக்கு ரெலவெண்ட்மா கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் சேர்ந்த 7 ப்ரீவியஸ் இயரில் 730 டேஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். இது வந்து செகண்ட் கண்டிஷன். இதுதான் அடிஷ்னல் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் என்னன்றதை நல்லா மெமரைஸ் பண்ணி ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு சின்ன ரீகால் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்தோன்னா லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 2 வருஷத்தில் இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி அவர் இருந்திருக்காரு அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 7 ப்ரீவியஸ் ப்ரிசீடிங் இயரில் அவர் இந்தியாவில் 730 டேஸ் வந்து இருந்திருக்கணும். இதுதான் இந்த இடத்துல ஹீயா ஷியான்னு கேட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம பேசிக்காக ஹீன்ற மென்ஷன் பண்ணுறதுனால ஹீன்னு நானும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மென்னாகவும் இருக்கலாம், விமனாகவும் இருக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். அவர் வந்து எந்த கேட்டகரி கீழே வராருன்னு பார்ப்போம். இவருக்கான செக்ஷன் பார்த்திங்கன்னா 6(1). ஓகே, a resident individual becomes ordinary resident in India if he satisfies both the following additional condition besides satisfy any one of the basic condition. நம்ம மேலே பார்த்தோம்ல 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். இந்த 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார் இந்த ஆர்டினரி ரெசிடெண்ட். அது மட்டும் இல்லாமல் பிசைட்ஸ்னால் மேலும் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனும் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார். இந்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. போத் த ஃபாலோவிங் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் நம்ம ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஏதாவது ஒன்று பேசிக் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். ஓகே, ஆர்டினரி ரெசிடெண்ட்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அவர் வந்து கம்பல்சரி 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். அது மாதிரி ஒரு பேசிக் கண்டிஷனுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், அதாவது நான் ஆர்டினரி ரெசிடெண்ட் பார்த்தோம்ல செகண்ட் கேட்டகரி. அவர் தான் அவங்க வந்து இது கீழே எப்படி வருவாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கான செக்ஷன் பார்த்திங்கன்னா 6(6). செக்ஷனை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். If an individual satisfies any one of the basic condition and one or none of the 2 additional condition, he is considered to be non-ordinary resident. அதாவது ஒரு அசஸி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன், அந்த பேசிக் கண்டிஷன் என்ன சொன்னோம், 182 டேஸ் ஆர் மோர் சொன்னோமா. இன்னொன்று வந்து என்ன சொன்னோம், 365 டேஸ் வந்து ரெலவெண்ட் 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கணும். அது மாதிரி கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் வந்து 60 டேஸ் இருந்திருக்கணும்னு சொன்னல. அந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷனை இவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். யாருன்னா நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். இவர் வந்து அண்ட் 1 or none of the 2 அடிஷ்னல் கண்டிஷன், இந்த 2 அடிஷ்னல் கண்டிஷனில் ஏதாவது ஒரு அடிஷ்னல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அவங்கள தான் நம்ம யாருன்னு சொல்லணும்னா நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். அதாவது கம்பல்சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அடிஷ்னல் கண்டிஷனில் 1 ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அந்த பர்சனை நம்ம நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவோம். தென் ஃபைனலாக பார்த்தோம்னா நான் ரெசிடெண்ட். இதுக்கான செக்ஷன் பார்த்திங்கன்னா 2(30). இதை நம்ம எப்படி பார்ப்போம்னு பார்க்கலாம். If an individual does not satisfy any one of the basic condition 1 and 2 mentioned above, நம்ம மேலே பார்த்த பேசிக் கண்டிஷனில் எந்த ஒன்றுமே வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். he is said to be non-resident. அவரை தான் நம்ம non-resident அப்படின்னு சொல்லுவோம். additional conditions are irrelevant in relation to non-resident. இவர் வந்து பேசிக் கண்டிஷனுமே 2த்துல எந்த ஒன்றுமே இவர் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். அதனால் இவர் நம்ம நான் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு வந்து அடிஷ்னல் கண்டிஷனுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது.
என்ன ரீசன்னு பார்த்தோன்னா இவர் ஒரு அட்லீஸ்ட் 182 டேஸும் இருக்க மாட்டார், 60 டேஸும் இருந்திருக்க மாட்டார் இந்தியாவில். அதனால் எந்த ஒரு கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு பர்சன் அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் ரெசிடென்ட் சொல்லுவோம். ரெசிடென்ட்டு ஆர்டினரி ரெசிடென்ட்டாக என்ன சொல்லுவோம்? ஆர்டினரி ரெசிடெண்ட் 2 அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். பேசிக் கண்டிஷன் ஏதாவது ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுல்ஃபில் ஆகிடுவார். அடிஷ்னல் 2மே ஃபுல்ஃபில் ஆகிறது ஆர்டினரி, அவருக்கு ஆட்டோமேட்டிக் பேசிக் ஒன்று வந்துடும். தென் நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேசிக் கண்டிஷன் அவங்க தான் வந்து நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஒரே ஒரு பேசிக் கண்டிஷனை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அடிஷ்னல் கண்டிஷன் ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கலாம், பண்ணாமலேயும் இருக்கலாம். தென் நான் ரெசிடெண்ட்னா அவங்க வந்து பேசிக் கண்டிஷன்லேயுமே எந்த ஒன்றுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த பீரியட் அமௌண்ட் ஆஃப் பீரியட் வந்து இந்தியாவில் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அடிஷ்னல் கண்டிஷனும் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள நம்ம நான் ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 2 பேசிக் கண்டிஷன், 2 அடிஷ்னல் கண்டிஷன் பார்த்துருக்கோம். இவங்கள எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோன்னு பார்த்துருக்கோம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த 10 மார்க்கு. இது தான் பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவலுக்கான ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டண்டான 10 மார்க் தான். நீங்கள் இதை ஒரு வாட்டி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். நாங்கள் கண்டிஷன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். ஓனாக ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். தென் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். ஓகே, என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.